நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து ஒரு சூழலும் பெண்ணியமும் சார்ந்த ஒரு புத்தகம். நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே நம்ம நிறையா பார்க்க முடியுது. இங்கே உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு இதில் நம்ம கவனித்து பார்த்துருந்தோம்னா தெரியும். இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து பெண்கள் கையில் எடுக்கும் போது அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகுது. இழப்புகள் நமக்கு குறையும். இப்போ ஆண்கள் முன்னெடுக்கிற போராட்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வன்முறை அதிகமாக, உயிரிழப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் பெண்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற விதம் உலகம் முழுவதும் வெவ்வேறு சூழல்களில் என்ன மாதிரியாக இருந்திருக்கு அப்படின்றத இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. துலிப் மலர்களின் கதைகள், சூழல் போராட்டங்களும் பெண்களும் அப்படின்ற தலைப்பில் கவிதா முரளிதரன் அவங்க எழுதியிருக்கிற புத்தகம். பூலை நண்பர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் நிறைய பெண்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் பற்றி பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் பெண்கள் வந்து சூழலியல் போராட்டங்களில் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, சுற்றுச்சூழல் பேரழிவின் முகத்தில் முதலில் பலியிடப்படுபவர்கள் பெண்கள் தான். எனவே அவர்கள்தான் அதற்கு போராடுவதற்கான சரியான ஆட்கள் அப்படின்ற கருத்தோடு இந்த புத்தகம் தொடங்குது. சுற்றுச்சூழலில் ஒரு பிரச்சனை வரும்போது அது எல்லாருக்கும் ஒன்றா தான் வரும். ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்க வந்து பெரும்பாலும் பெண்களாக தான் இருக்காங்க. அப்படின்ற சூழலில் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையினால் பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக அவங்க எடுக்கிற முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த புத்தகம் சொல்கிறாங்க. இதில் புத்தகத்தில் முன்னுரையிலேயே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, சூழல் அநீதி என்பது இன வர்க்க அநீதியும் கூட அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பெண்களுடைய போராட்டங்கள் எதுவுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் டீலிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து அதிகாரத்தை ரொம்ப கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு போராட்டமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் வந்து ஒரு மரங்களை வெட்டக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அங்கே உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ தட் எங்களை முதல்ல வெட்டிட்டு நீங்கள் மரத்தை வெட்டுங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட். அது பின்னால் பெரிய இயக்கமாக கூட வந்தது, சிப்கோ இயக்கம். அந்த மாதிரியான நிறைய முன்னெடுப்புகள் வந்து பெண்கள் எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்டெர்லைட்லாம் கூட பார்த்தோம்னா கூட பெண்கள் அந்த போராட்டத்தில் லீடு எடுக்கும்போது ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாருக்கும் சமைச்சு அந்த போராட்டங்களில் ஈடுபடுறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான போராட்ட முன்னெடுப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் போராட்டத்தில் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தோணுச்சு. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அணு உலை அந்த கதிர்வீச்சுக்கு எதிராக வந்து அங்கே அந்த ஃபேக்ட்ரிலாம் அங்கே வர்றதுக்கு எதிராக மலர்களை வந்து அந்த இடத்துல பயிரிட்டுருக்காங்க. ஒரு மலரை இவ்வளோ பெரிய ஆயுதமாக, ஒரு போராட்டத்தினுடைய ஆயுதமாக மாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, ஃபஸ்ட் படிக்கும் போது ஏன் அப்படின்னு தோணுச்சு. ஒரு துலிப் மலரை நட்டதுக்காக அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நிலத்தில் அவங்க துலிப் மலரை நட்டதுக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு போராட்டத்தோட வடிவமாக அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ரெண்டாவது, நிலத்துக்கு எதிராக பெண்கள் நிலம் எப்போவுமே அவங்களுக்கு தெரியும், ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அல்லது அங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, ஒரு சுரங்கம் தோன்றாங்கன்னா முதல்ல வந்து நிலம் கையகப்படுத்துறதாக தான் நடக்கும். அப்படி வந்து நிலத்தை கையகப்படுத்தும் போது பெண்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிலத்தை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிலத்தை மட்டும் இழக்கலை, நீங்கள் வேணால் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு இடம் தர்றோம் அப்படின்னு. ஆனால் பெண்களுடைய பார்வையில் அது என்னவாக இருக்குன்னா, நிலம் என்பது அது வெறும் நிலம் மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த இடமே தான், எங்களுடைய வாழ்க்கையே போயிடும். நாங்கள் வந்து அந்த நிலத்தில் தான் விவசாயம் பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் தான் கால்நடைகள் வளர்ப்பாங்க. இப்போ நீங்கள் நிலத்தை எடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய விவசாயம் போயிடும், எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது அல்லது கால்நடைகளும் பறி போயிடும். அப்படின்றப்போ எங்களுடைய மொத்த வாழ்க்கையவே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது, எங்கள் குழந்தைங்கள்லாம் பட்டினியாக இருப்பாங்க. எந்த போராட்டத்துலையுமே பெண்களுடைய ரொம்ப முக்கியமான கன்சர்னாக வந்து இந்த பசியை போக்குதல், இந்த விஷயம் இடம்பெறதை நான் அந்த புத்தகத்தில் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப முக்கியமாக சூழல் குறித்து இதில் எனக்கு ரொம்ப நேரடியாக அதை பற்றி பேசலைனாலும், விவசாயத்தில் பெண்களுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கு, விவசாயத்தில் பெண்கள் எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு சிந்திக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் என்ன பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, வரலாற்றில் முதல்ல மண்புழு உரத்தை பயன்படுத்தினவர் வந்து கிளியோபட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமீபியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் வந்து முதல்ல அந்த விவசாயத்துக்கு பாத்தி கட்டுறது, இந்த பல பயிர் சாகுபடிலாம் சொல்லுவாங்க, ஒரே பயிரை போடாமல் மாற்றி அந்த பயிரிடுறது, அந்த சூழல் எல்லாத்தையுமே வந்து பெண்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வேறு ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது, பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்துடைய கடைசியில் ஒரு தமிழ்நாட்டை பற்றி, இது பெரும்பாலும் இந்த புத்தகம்
தமிழ்நாட்டுக்கு வெளியில் உலகம் முழுவதும் நடந்த போராட்டங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்காங்கன்றது இருக்கும். இந்த புத்தகத்தினுடைய கடைசியில் தமிழ்நாட்டை பற்றின சிலருடைய வாழ்க்கை பதிவுகளும் இருக்கும். அதில் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, பெண்கள் வந்து விவசாயிகளாக இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அந்த தற்கொலை வந்து பெண் விவசாயிகளின் தற்கொலையாக அங்கீகரிக்கப்படுறதில்லை. ஒருவேளை ஆண் தற்கொலை பண்ணிட்டா அது வந்து விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ட்டு செய்தியில் படிக்கிறோம். ஆனால் ஒரு பெண் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விவசாயிகளுடைய தற்கொலையிலேயே அது சேர்றதில்லை அப்படின்றது எனக்கு என்னமோ அது ரொம்ப பெரிய ஒரு அடையாள அழிப்பு அப்படின்ற ஒரு உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோபல் பரிசு பெற்ற வங்காரி மாத்தாய் அவங்களுடைய ஒரு கருத்து இதில் இருக்கும். என்ன அப்படின்னா, போருக்கு எதிராக அவங்க பேசுனது இருக்கும். போருக்கு எதிராக ஏன் வந்து பெண்கள் ரொம்ப குரல் கொடுக்கணும் அப்படின்றக்கான காரணம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போர் வந்ததுன்னா இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல பலியாக போகிறது பெண்கள் தான். ஏன்னா அவங்க தான் உணவு சமைக்க வேண்டிய தேவை இருக்குது, அவங்க தான் குடும்பத்துக்கு, இன்னும் கிராமங்களில் தண்ணீர் எடுக்கணும்னா பெண்கள் தான் போகிறாங்க. அப்படின்றப்போ இங்கே ஒரு அமைதியற்ற சூழல் நமக்கு நேரடியாக தெரியும். இப்போது நடக்கிற போரில் கூட நம்ம கேஸ் பிரச்சனை வந்தால் அது வந்து நேரடியாக பெண்களை தான் பாதிக்குதுன்றப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேட வேண்டிய சூழலில் அவங்க தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த போரை வரவிடாமல் தடுக்கிறதுலையும் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். பெண்கள் தான் வந்து சமாதானத்துக்காக அதிகமாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு கோட் வந்து வங்காரி மாதா சூழலியலாளர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய உலகளாவிய பிரச்சனைகளில் எப்படி வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெண்கள் எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. தீவிரமான ரொம்ப வன்முறையாக இல்லை, ஒரு இடங்களில் ஒரு சுரங்கம் தோண்டும் தொழிற்சாலைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல அந்த திட்டத்தை தடுக்கணுன்றக்காக எல்லாருமே அங்கே உட்காந்து அவங்களுடைய அந்த கைத்தறி பண்ணுற வேலையை வந்து அவங்க அங்கே உட்காந்து பண்ணுவாங்க அந்த நிலத்தில். அப்புறம் அந்த துளிப் மலர்களை நடுதல், இந்த மாதிரியான நிறைய ஒரு க்ரியேட்டிவான போராட்டங்கள்லாம் வந்து பெண்கள் முன்னெடுத்து நடத்தியிருப்பாங்க. அதை பற்றின ஒரு புத்தகம் பூலை நண்பர்கள் வெளியிட்ட இந்த புத்தகம் துளிப் மலர்களின் கதைகள், சூழல் போராட்டங்களும் பெண்களும். கவிதா முரளிதரன் அவங்க எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக பெண்கள் அல்லது பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய எல்லா செயல்பாட்டாளர்களுக்குமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மீண்டும் ஒரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அளவன் ராஜா. நன்றி.